யஷ் தயால் அப்படின்ற ஒருத்தரை ரீட்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல வந்து நிறைய கேள்விகள் ஆல்ரெடி எழுந்திருந்துச்சு. அதுல நம்மளோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, யஷ் தயால் போன்ற ஒருவர் மீது வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷுவல் அலிகேஷன் அவர் மேல இருக்குது அப்படிங்கும்போது, அது போன்ற விஷயங்களுடைய முடிவு எடுக்காத பட்சத்தில் இன்னும் அதோடைய தீர்ப்பு வரல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இன்னும் அவர் கன்விக்ட் ஆகாத இடத்துல அவர் வந்துட்டு அவர் தான் அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டதை தாண்டி இன்னும் அவருக்கு ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்படாத இந்த நேரத்துல அவரை வந்து பிளேயிங் 11ல எடுக்கலன்றதை தாண்டி அவர் ஸ்குவாட்ல மட்டும் தான் இப்போது எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் அவர் விளையாடல. சோ அது நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவரை வந்துட்டு அதுக்கப்புறமும் வச்சிருந்தாங்கன்னா அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்துட்டு மேபி நான் யோசிக்கிறேன். பிகாஸ் எல்லார் மேலயுமே அலிகேஷன்ஸ் வரலாம், எல்லார் மேலயும் குற்றச்சாட்டு வரலாம். அது நிரூபிக்கப்படும் வரை அவங்க அந்த பதவியில இருக்கக்கூடாதுன்றது ஒரு 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 சே இல்ல நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாங்க தூக்கிடுறோம்ன்றது இன்னொன்னு. இது ரெண்டுல அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்த பார்க்கணும். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போத்துக்கு அதுல வந்து பெரிய முடிவு எடுக்கல. சோ இது வந்து சப்ஜெக்டிவ் டு ஒவ்வொரு பர்சனுக்குங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய முடிவு இது. சோ இவங்களோட முடிவு இது அப்படிங்கும்போது நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன அப்படின்ற மாதிரி.